Hello friends, good morning. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலி ப்ரைமில் ஜிஎஸ்டியில் ஆப்ஷனல் வவுச்சர் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தேடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் வவுச்சர்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃப்ரெஷராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி சேல் பில் ஒன்று போடுங்க. நீங்கள் வந்து ஆப்ஷனல் வவுச்சர் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. அப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு அது ரெகுலராக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அட்மின் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆப்ஷனல் வவுச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷனல் வவுச்சர் வந்து நம்ம சேல் பில் ப்ரிவ்யூ பார்த்தோம்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்ட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஆப்ஷனல் வவுச்சர் எப்படி செட் பண்ணுறது, அது வந்து ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் நான் ஜிஎஸ்டி சேல் வந்து ஆப்ஷனலாக அவங்க வந்து போட சொல்ல போகிறோம். அதனால ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மேக் திஸ் வவுச்சர் டைப் ஆஸ் ஆப்ஷனல் பை டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டாக்க எஸ் அப்படின்னு அது வந்து எஸ் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேக் திஸ் வவுச்சர் டைப் ஆஸ் ஆப்ஷனல் பை டிஃபால்ட் எஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேல்ஸ் வந்து அவங்கள போட சொல்ல போகிறோம். அதாவது கேட்வே ஆஃப் டேலியில் வவுச்சர்ஸில் ஜிஎஸ்டி சேல் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனல் வந்து எஸ்ன்னு கொடுத்தனால மேலே வந்து ஆப்ஷனல் அதே நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பார்ட்டி நேமு, ஐட்டம் நேம் என்ன, அப்புறம் குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அது எல்லாமே வந்து செட் பண்ணி இதில் வந்து பில் போட்டுடலாம். பில் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு காமிக்கும். இப்போ வந்து இதை நம்ம கண்ட்ரோல் டி ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்ட்டு காமிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், மேலே சொன்னால ஆப்ஷனல் வவுச்சர் இல்லைன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும் பில்லில். ஓகேங்களா? இது ரிப்போர்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னாக்கா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த ஆப்ஷனல் வவுச்சர் வந்து ரெகுலர் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணோன்னா ரைட் சைடில் கண்ட்ரோல் எல் அப்படின்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ரெகுலராக நம்ம இப்போ நார்மலாக பில் போடுற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு டைப் வந்து என்னென்னா இது ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னா, டைப் 1 வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸில் ஆப்ஷனல் வவுச்சர்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் டே புக்குன்னு இருக்கும். அந்த டே புக்கில் இப்போ பார்ட்டி வந்து ராதா அவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி சேல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ஆப்ஷனல் வவுச்சர் நம்பர் 4 அப்படின்னு வந்துட்டு 22, 23 அது மாதிரி இயர் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்ஷனல் வவுச்சர் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஜிஎஸ்டி சேல் ரெகுலர் பில் ஒன்று போடுறேன். ஆப்ஷனல் வவுச்சருக்கு அப்புறம் ரெகுலர் பில் ஒன்று போடுறேன். அப்போ வந்து அது எப்படி எடுத்துக்கோன்னா ரெகுலர் பில்லை வந்து வவுச்சர் நம்பர் 4ஆகவும் ஆப்ஷனல் வவுச்சரை 5ஆகவும் எடுத்துக்கும். அதாவது ஆப்ஷனல் வவுச்சர் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் வரும். ஓகேங்களா? பாருங்கள், ரெகுலர் பில் நம்பர் ஆர் வவுச்சர் நம்பர் கம்ஸ் ஃபஸ்ட்டு, ஆப்ஷனல் வவுச்சர் நம்பர் வில் பி லாஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆப்ஷனல் பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பில் போட்டிங்கனாலும் அந்த ரெகுலர் பில்லில் தான் 4ன்னு எடுத்துக்கும், ஆப்ஷனல் பில்லை 5ஆக எடுத்துக்கும். அதாவது லாஸ்ட்டாக இருக்க நம்பராக ஆப்ஷனல் வவுச்சரை எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை ரெகுலராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஆப்ஷனல் வவுச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.